ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த நடக்க போகுதுன்னா சிறந்த ஜோடியார்னு ஒரு போட்டி நடக்க போகுது. இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் கிடைக்கும். ஆமாங்க, இந்த போட்டியில் முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி, மனோஜ், ரோகிணி எல்லாருமே கலந்துக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்காகவும் பணத்துக்காகவும் மனோஜ், ரோகிணி ஏதாவது தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்க்கலாம். கடைசியில் கையும் களவமாக மாட்டிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுற மாதிரிலாம் சீன் வரலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மனோஜுக்கு ரோகிணிக்கு இடையில ஒரு பெரிய சண்டை வருது. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் ரோகிணி மனோஜிட்ட சொல்றாங்க, இப்பெல்லாம் எனக்கு குழந்தை நினப்பாவே இருக்கு, தூங்கினா கூட குழந்தை கனவு தான் வருது, எனக்கு குழந்தை பெற்றுக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா அது நடக்க மாட்டுது, ஒருவேளை நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ, ஒரு டாக்டரை பார்த்து 2 பேரும் செக்அப் பண்ணலான்றாங்க. அதை கேட்ட மனோஜுக்கு டென்ஷன் ஆகுது, அதெல்லாம் முடியாதுன்றாரு. ரோகிணியை ரொம்ப வற்புறுத்துவாங்க. இப்போ மனோஜ் சொல்றாரு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், வேணா உனக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கு, நீ வேணா போய் செக்அப் பண்ணிக்கொன்றாரு. அதை கேட்ட ரோஹிணிக்கு செம்ம கடுப்பாது. அது எப்படி உனக்கு ப்ராப்ளம் இருக்காதுன்றது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற, நீயும் ஜீவாவும் லிவிங்கில் தானே இருந்தீங்க, உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா ஜீவா கன்சீவ் ஆகிருக்கணும்ல, கன்சீவ் ஆனாலான்னு கேட்பாங்க. அதை கேட்ட மனோஜுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, பயங்கரமாக கோவப்படுறாரு, வார்த்தையும் விடுவார். ரோஹிணியும் ஒரு கட்டத்தில் நான் ஒன்றும் உன்ன மாதிரி கேவலமாக லிவிங்லலாம் இல்லைன்றாங்க. அதுக்கு மனோஜ் யாருக்கு தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வேற கல்யாணம் பண்ணியிருக்கலாம், என் குழந்தை கூட பிறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். அதை கேட்ட ரோஹிணிக்கு அப்படியே ஷாக் ஆகுது. என்னடா பொசுக்குன்னு உண்மையாக சொல்லிட்டேன்ற மாதிரி தான் முழிப்பாங்க. இருந்தாலும் அந்த விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டிகிட்ட எப்படியா பேசுவோம் மனோஜ்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் அப்போதைக்கு ரோஹிணியை சமாதானம் பண்ணுவார். இருந்தாலும் மனோஜ் என்ன பண்ணுறாரு, விஜயாட்ட நடந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்லிடுறாரு. அதை கேட்ட விஜயாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ரோஹிணிகிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. எப்படி மனோஜை பார்த்து நீ இப்படிலாம் பேசலாம், அவன் என்ன நடந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு அவனை கல்யாணம் பண்ணா, எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணா, அப்புறம் எப்படி நீ இப்படிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. கடைசியாக சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னை எதுக்கு தான் எனக்கு பிடிக்கும், நீ மனோஜிட்ட அன்பாக நடந்துக்கிறதுனால தான், அவன்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கல, உன் மேலே வச்சிருக்க மதிப்பு மரியாதை எல்லாமே குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் இந்த வீட்டில் உன் நிலைமையே மாறிடுன்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னா, ரவி வீட்டில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, எங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்க நிறுவனம் ஒரு போட்டி நடத்த போகிறாங்க, பெஸ்ட்டு கப்புளுக்கான போட்டி, இதில் நானும் ஸ்ருதியும் கலந்துக்க போகிறோம், அதே மாதிரி நீங்களும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு முத்து மனோஜை கூப்பிட்றாரு. இப்போ மனோஜ் நக்கலா சொல்லுவார், போட்டியில் நாங்கள் கலந்துட்டா கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம், ஆனால் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அவங்க கொடுக்குற ஒரு கப்புக்காக எங்கள் வேலையெல்லாம் விட்டு இந்த போட்டியில் கலந்துக்கணுமா, நாங்களாம் வரலப்பான்றாரு. அப்போ ரவி சொல்லுவார், டே போட்டியில் ஜெயிச்சா 1 லட்ச ரூபா தராங்கடான்றாரு. அதை கேட்டோன்னே மனோஜுக்கு ஆச்சரியத்தில் வாயை புழக்குது. காசு கிடைக்குதுன்னு தெரிஞ்சோன்னே மனோஜ் உடனே இந்த போட்டியில் கலந்துக்கிறேன்றாரு. இதுக்கப்புறம் மனோஜ், ரோகிணி, அதுக்கப்புறம் முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாருமே இந்த போட்டியில் கலந்துப்பாங்க. இதில் மனோஜ், ரோகிணியும் போட்டியில் ஜெயிக்கணுன்றதுக்காகவும் பணத்துக்காகவும் கண்டிப்பாக ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்க்குற மாதிரிலாம் சீன் வரலாம். கடைசியாக முத்து அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி மனோஜ், ரோஹிணி எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுற மாதிரிலாம் சீன் வரலாம். ஆனால் கடைசி வரை ரோஹிணி மாற்ற மாதிரி கதையை கொண்டு போக மாட்டாங்க போல், சம்மந்தமே இல்லாத ட்ராக்ல கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.